Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 13th சாப்டர் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸோட ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின் பார்ட் 1 பார்க்க போகிறோம். இது நமக்கு மார்ச் 20 கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியமாக நீங்கள் இருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 208 இருக்குது. தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 218 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு இப்படி தான் கேட்டிருந்தாங்க மார்ச் 20. ஸோ முதல்ல ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆரோ மார்க்கில் பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போ எப்போல்லாம் இந்த ஆரோ மார்க் மேலே ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எனக்கு மென்ஷன் பண்ணுறாங்களோ அப்போ கண்டிப்பாக நம்ம செய்ய போகிற ரியாக்ஷன் ரிடக்ஷன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இது எனக்கு கொஞ்சம் எனக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக தான் யார் உள்ளே வந்திருக்கா, சோடியம் அப்படின்ற எலமெண்ட் எனக்கு இங்கே உள்ளே வந்திருக்கு. அப்போது இந்த மாதிரி அரை மார்க் மேலே நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கூடயே எனக்கு ஒரு மெட்டல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ நான் ஆன்சர்ஸ் போயிடலாம். இந்த ரெண்டு காம்பவுண்டை கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள். இந்த ரெண்டுலேயுமே எனக்கு பொதுவாக இருக்க ஒரு விஷயம் எனக்கு மெத்தில். ஸோ இது நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு பாண்டு தான் இருக்குது. அப்போ 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுத்து எனக்கு வேலன்சி கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எந்த விதமான சேஞ்சஸும் நம்ம பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ இதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். CH3. ஓகே, அப்போ அடுத்ததாக நீங்கள் ஹச் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல தான் நீங்கள் ஆட் பண்ணியிருந்துருக்குறோம். ஏன்னா இந்த இடம் தான் எனக்கு 2 காம்பவுண்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இங்கே எனக்கு 2+2 அப்படின்ற ரேஷியோவில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணிருக்க ரேஷியோ 1:3. ஓகே, ஸோ இந்த 4 ஹைட்ரஜனை இந்த காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேரி பண்ணி காமிச்சிருக்கோம். ரேஷியோவில் 2:2 ஒரு காம்பவுண்டுக்கும் 1:3 இன்னொரு காம்பவுண்டுக்கு போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்போ ஹச்சை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ப்ராடக்ட். ஹச்சை ஆட் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ ரியாக்டன்ட் பக்கம் நான் எழுதும்போது ஹச்சை ரிமூவ் பண்ணிட்டு தான் எழுதணும். ஸோ இந்த 4 ஹச்சை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் எனக்கு இருக்குது CN மட்டும்தான். அது மாதிரி இங்கே 4 ஹச்சை ரிமூவ் பண்ணிவிடுங்க. 1+3 4 ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. ஓகே, ஸோ இது உங்களோட A காம்பவுண்ட், இது என்னோட B காம்பவுண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த காம்பவுண்டுக்கு பேர் எனக்கு மெத்தில் CH3. CN அப்படின்னா எனக்கு சயனைடுன்னு அர்த்தம். கார்பனோட வேலன்சி 4. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல நான் ட்ரிபிள் பாண்ட் போட்டு ஆகணும். கார்பனுக்கு வேலன்சி 4, நைட்ரஜனுக்கு வேலன்சி 3. அப்போ ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் நடுவில் நம்ம ட்ரிபிள் பாண்ட் போட்டு ஆகணும். சரி, ஸோ மெத்தில் சயனைடு. இதோட அந்த அரை மார்க்கில் கொடுத்துருக்க மாதிரி நான் ஆட் பண்ண போகிறது 4 ஹைட்ரஜன் ஆட்டம் in the presence of ஒரு மெட்டல் சோடியம் அமல்கம் சால்வெண்ட்டாக எத்தனால். சரி, அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த பாண்ட் எனக்கு பிரேக் ஆகிருக்கணும். ஓகே, 2 பாண்ட் எனக்கு 3 நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னா இந்த காம்பவுண்டை எனக்கு 2ஆக உடஞ்சிரும். ஸோ நம்மளால் மேக்ஸிமம் கட் பண்ண முடிஞ்சது முதல் 2 பாண்டை மட்டும்தான். பாண்டு பிரேக் ஆகிட்டு இங்கே 4 ஹெச். அப்போ ஈக்குவலாக டிவைட் பண்ணி இவனுக்கு 2, இந்த பக்கம் 2. அப்போ ஆன்சர் CH3 CH2 NH2. ஓகே, ஸோ இப்படி தான் உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் எனக்கு ஃபார்மாக வந்திருக்கும். அப்போ இதோட பேர் எனக்கு NH2 அப்படின்னா அம்மைன்னு அர்த்தம். ஓகே, சரி, முன்னாடி எனக்கு 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ரூட் வேர்டு எனக்கு எத். ஸோ இதோட பேர் எனக்கு எத்தில் அம்மைன். ஸோ இது மெத்தில் சைனேட் ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலமாக அதை நான் எத்தில் அம்மைனாக மாற்றிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்த கேட்டகரி CH3 NC. NC அப்படின்னா அதோட பேர் எனக்கு ஐசோசைனட். CNனா சைனைடு, அதை அப்படியே நம்ம மாற்றுறோம் அப்படின்னா NC அப்படின்னா அதுக்கு பேர் எனக்கு ஐசோசைனட். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனோட வேலன்சி 3. ஸோ இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இங்கே நம்ம 3 பாண்ட் தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ இந்த இடம் எனக்கு கார்பன் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட எனக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ மெத்தில் ஐசோசயனைடு. ஸோ நம்மளோட reducing agent
சால்வெண்ட்டு ரிடக்ஷன் அப்படின்றதுனால நம்ம ஆட் பண்ண போகிற 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். சரி, இப்போ அடுத்ததாக இங்கே நம்ம எப்படி ஹச்சை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்னால் மேக்ஸிமம் பிரேக் பண்ண முடிஞ்சது ஒரு பாண்டு தான். ஓகே, அப்போ கார்பனுக்கு இங்கே ஒரு பாண்டு மிச்சம் இருக்குது. அப்போ கார்பனுக்கு நீங்கள் ஒரு பாண்டு கொடுத்தீங்கன்னா இந்த வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் 3 ஹச்சு கொடுத்தாகணும். ஓகே, அப்போ மிச்சம் இருக்க ஒரு ஹச்சு தான் உங்களுக்கு எங்கே போகும், நைட்ரஜன் கிட்டே போகும். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். CH3 எனக்கு நீங்கள் ஒரு ஹச்சு தான் கொடுத்துருக்கீங்க. பாண்டு சிங்கிள் பாண்டுன்றதுனால கண்டிப்பாக நம்ம சிக்கு 3 ஹச்சு கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ இதோட பேர் எனக்கு, ஸோ இந்த இதை நான் என்ன பண்ணுறேன், என்னோட கார்பன் செயினாக சூஸ் பண்ணுறேன். சரிங்களா, அப்போ இதோட பேர் எனக்கு ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ மெத், நடுவில் இருக்கிறது சிங்கிள் பாண்ட். ஸோ இது வந்துட்டு எனக்கு NH2ல தான் ஒரு ஹச் ரிமூவ் பண்ணிட்டு மெத்தில் அப்படின்ற குரூப் உள்ள வந்துருக்கு. அப்போ அதோட ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு அம்மைன், மெத்தன் அம்மைன். சரி, அடுத்து சப்ஸ்டிடியூவெண்ட் பற்றி பேசணும் இல்லையா. இந்த சப்ஸ்டிடியூவெண்ட் எனக்கு நைட்ரஜன் ஆட்டமோட தான் கனெக்டாக இருக்கும். ஹச் எனக்கு இப்படி மேலே தான் இருக்கும். ஓகே, அப்போ நைட்ரஜன் ஆட்டமோட கனெக்டாக இருந்தால் அதை நம்ம கண்டிப்பாக இண்டிகேட் பண்ணணும். ஸோ மெத்தனமைன். ஓகேவா, ஸோ இதே மாதிரி நம்ம இங்கேயுமே நேம் வச்சுக்கலாம். 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ எத்து நல்லது எனக்கு சிங்கிள் பாண்டு. ஸோ எத்தன், இதோட ஃபங்க்ஷன் குரூப் எனக்கு அம்மைன், எத்தன் அம்மைன் அப்படின்னா இதையும் நம்ம ஐபாக் நேமாக சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஏபிசி கொஸ்டின் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். இதோட ஒரே ஹிண்ட் என்ன அப்படின்னா, 6 மார்க் மேலே என்ன இருக்குது, இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ் தான். ஸோ அடுத்த ஹிண்ட்டு, சிஎன்னா சைனைடு, என்சினா எனக்கு ஐசோசைனைடு. இதோட பாண்டிங் சிஸ்டம் எனக்கு மாறும். சிக்கு எனக்கும் நல்லா எனக்கு ட்ரிபிள் பாண்ட் வரும். வேறு இங்கே எனக்கும் சிக்கு நடுவில் எனக்கு டபுள் பாண்ட் தான் வரும். ஸோ இதை பிரேக் பண்ணி நீங்கள் ஹச் ஆட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எனக்கு மாறத்தான் செய்யும். இங்கே நீங்கள் ஈக்குவலாக பிரேக் பண்ணி 2 மாதிரி கொடுத்துருப்பீங்க. ஆனால் இங்கே பாண்டை பிரேக் பண்ணிங்கன்னா 1+3 அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் போடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.